கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கும் திமுக அரசை தமிழக மக்கள் மீண்டும் வெற்றி பெற உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள கலைவாணர் அரங்கில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இலவச ஆட்டோ, கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, படிப்புக்கு தேவையான உபகரணங்கள் ஆகியவை வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சேகர் பாபு, MP தயாநிதி மாறன், மேயர் பிரியா ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு, கோயம்பேடு பள்ளிவாசலை இடிப்பது குறித்த பிரச்சனையில் தமிழக அரசு மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கு தொடர்பு இல்லை என்று கூறினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்த்து நிற்கின்ற இயக்கங்கள் முன்ஜாமீன் வைப்பு தொகை கூட தக்க வைக்க முடியாத அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சார்ந்தவர்களும் அனைவரும் தீவிர களத்திலே நிற்போம், தீவிரமாக தேர்தல் பணியாற்றுவோம். முன்பை விட அதிக அளவுக்கு மக்கள் பயன்படுகின்ற பல்வேறு நலத்திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வருவார்கள்.